கல்லணையில் தண்ணீரை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கல்லணையில் முதல் முறையாக நீரை திறந்து வைக்க இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இன்னும் சற்று நேரத்தில் அவர் திறந்து வைக்க இருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். உடன் அமைச்சர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். கல்லணையில் நீரை திறப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சிக்கு வந்தடைந்திருக்கிறார். தற்போது அவர் மலர் தூவி திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். கல்லணையில் நீரை திறப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சி வந்திருந்த நிலையில் தற்போது மலர் தூவி திறந்து வைத்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது 2 நாள் பயணமாக தஞ்சை சென்றிருக்கிறார். தஞ்சை சென்றிருக்கும் அவர் தற்போது கல்லணை இருக்கக்கூடிய அணையை திறந்து வைக்கிறார். ஏற்கனவே கடந்த 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்து வைத்த முதலமைச்சர் அவர்கள் மேட்டூரிலிருந்து நேரடியாக தற்போது கல்லணைக்கு வந்திருக்கிறது. கல்லணை என்பது அடிப்படையில் டெல்டா பாசனம், கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க டெல்டாவில் 13 லட்சம் ஏக்கர் சம்பா பயிர்க்காக காத்திருக்கிறது. எனவே இந்த வருடம் சிறப்பான முறையில் முதல் முறையே தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை அணைவேற்று வைத்து காத்திருந்த சூழலில் ஏற்கனவே மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிக அளவு கர்நாடகாவில் மழை பெய்ததன் காரணமாக தண்ணீர் திறக்கப்பட்டு ஜூன் 12ஆம் தேதி வழக்கம் போல தண்ணீர் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட தண்ணீரானது நேராக கல்லணை வந்து சேர்ந்திருக்கிறது. வருடம் ஒவ்வொரு முறையும் அந்தந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சரே தண்ணீரை திறந்து வரும் நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்களே நேரடியாக சென்று கல்லணையில் தண்ணீரை திறந்து வைக்கிறார். திறக்கப்பட்ட தண்ணீரானது இன்னும் 3 நாட்களுக்குள் திருவாரூர், நாகப்பட்டினம் கடமடை பாசனங்களுக்கு வந்து சேரும். ஏற்கனவே சம்பா பயிர் போன வருடம் சிறப்பான முறையில் அறுவடை செய்யப்பட்ட நிலையில் ஏற்கனவே டெல்டா பகுதியில் 13 லட்சம் ஏக்கர் தற்போது சம்பா பயிர் செய்ய காத்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அனைத்து ஆறுகளிலுமே தற்போது தூர்வாரப்பட்டு தற்போது விவசாயத்துக்கு பயன்படும் இருக்கிற ஏற்கனவே சொன்னபடி 13 லட்சம் ஏக்கர் இந்த வருடம் பயிர் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது முதலமைச்சர் அவர்கள் கல்லணையிலிருந்து திறக்கப்படும் நீரானது இன்னும் 2 நாட்களில் கடைமடை பாசனத்துக்கு வரும் வகையில் ஏற்கனவே பொதுப்பணித்துறை சார்பிலும் அனைத்து இடங்களும் தூர்வாரி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர் அவர்கள் கல்லணையில் தண்ணீரை திறந்து வைக்கிறார்.